வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு நாள் 1. கொஞ்சம் வீடியோல நிறைய பேர் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால வேண்டி மட்டுமே இந்த பதிவு. போன சீரிஸ் மாதிரியே கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே இந்த சீரிஸ்ல ஒன்னா இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம நோக்கி பயணிக்கிற டார்கெட் ரொம்ப பெருசு. லேப்டாப்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால அதை எடுத்து பொறுப்பா பேக்ல வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க ட்ரைனிங்க்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிட்டேன். காலேஜ் பஸ் ஏறி காலேஜுக்கு வந்துட்டு லேப்டாப்பை தூக்கின்னு நேரம் லைப்ரரிக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கதான் ஓசி நெட், ஏசி ரூம், நல்லா குழுன்னு ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம். ஒரு மணிக்கா போய் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நம்ம ஹைட்டா இருக்க நண்பருக்கு ஏதோ புக் வேணுமா, தலைவன் ஏதோ புக்கு பேர் சொன்னா, ஆனா எனக்கு தெரியல. மறக்கா சொல்லுன்னு கேட்டேன். அப்ப சொன்னா, ஆனா எனக்கு அப்பவும் தெரியல. மறக்கா சொல்லுன்னு கேட்டேன். எப்பா சாமி, மஞ்ச கலர் அட்டை போட்டுருக்கோம், தேடி கொடுன்ட்டான். ஈவினிங்கா காலேஜ் முடிஞ்சப்பறம் போயிட்டு பாலு காத்தடிச்சு வந்துட்டு நாங்க கிட்ட மாத்திட்டு கிரவுண்டுக்கு வரத்துக்குள்ளேயே ஆல்ரெடி கிரிக்கெட் பசங்க வந்து ட்ரைனிங்கே பண்ண ஆரம்பிச்சானுங்க. கொஞ்ச நேரம் புஷ்பாஸ் ஆடிட்டு அப்புறம் தான் மங்கி ஆடணும். ஆடிட்டே இருக்கும்போது குறுக்கு அந்த கௌசிக் வந்துட்டான். எங்க அவன் பேரே உண்மையாலுமே கௌசிக் தாங்க. அப்புறம் ஒரு ரூல்ஸ் வேற போட்டோம். கௌசிக்கிட்ட பால் பண்ணா யாருமே போய் ஃபைட் பண்ணி எடுக்க கூடாது. அதனால கௌசிக் எல்லாருமே பகடக்காய யூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நம்ம பசங்க எல்லாம் பாதி பேர் இன்டர்ன்ஷிப் போயிருக்கானுங்க. எப்படி அவனுங்க எல்லாம் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அதனால இப்போதைக்கு இருக்கிற பசங்களை வச்சு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல எனக்கும் இந்த ரகம் தெரியாதவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். யாரு ரிசீவ் பண்ணும், யாரு ஷூட் அடிக்கணும். அவன் நான் பால ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓகே, அப்ப நான் ஷூட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். 4 மணிக்கு கிரவுண்டுக்கு வந்த நாங்க ட்ரைனிங் முடிக்கும் போது மணி 6:20 மேல ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். முதல் நாளே ட்ரைனிங்ல போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்க போதோ. அப்புறம் கிராஸ்ல பேர் ஃபுட் வாக் பண்ணிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கோம்.